அம்மாக்காக ஒரு பாடல். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே. இந்த பாட்டை பாடும்போது அவள் அம்மா நான் வந்து உனக்காக டெடிகேஷன் பண்ணி பாடுறேன் அப்படின்னு சொன்னப்ப நான் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது. பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி வளர்க்கணும் சார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆசை. அதுதான் அதுங்க படித்து சம்பாதிச்சு பெருசானா கூட வீடு வாசல் கட்டிடலாம். அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கு எனக்கு பணம் தேவை. இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே சொல்ல முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சார் எங்களுக்கு. ஏதோ செகண்ட் ப்ரைஸ் ஏதோ ஒன்று வந்துருவா, ஒரு தேடாவது கிடச்சிரும் தான் நாங்கள் நினச்சோம். டைட்டில் வந்துருவான்னு நான் நினைக்கவே இல்லை. வந்தது சந்தோஷம். கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. ஊர்ல இருக்கும் போது அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா அவங்களுக்கு வந்து புல்லட் வாங்கி கொடுக்கணும். அம்மா வந்து இல்லாமல் அழுதுருக்கேன். தண்ணி கூட ஆள் இருக்காது, அம்மா இல்லாமல் அழுதுருக்கேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? இவ்வளோ தூரம் அனுப்புகிறமே பொம்பளை பிள்ளைன்ற ஒரு பயம் எல்லா அப்பா அம்மாவுக்கும் பொதுவாக இருக்கிறது தான். பொம்பளை பிள்ளை பயமா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நல்லா கஷ்டத்தை தாண்டி தான் சார் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த கஷ்டத்துக்கு கிடைச்ச உழைப்பு தான் இவ டைட்டில் வின்னராக இருக்கா சார். உங்களுக்கு சின்ன வயசுல கனவு இருந்துச்சா வந்து ஒரு வீடு வந்து பெரிய வீடு கட்டணும்? எல்லாருக்கும் இருக்கும் தானே சார் அதுமாரி. ஆனால் இங்கே வந்து நாங்கள் அதுமாரி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. கிடைச்சது சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா வீட? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கல்டா தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிகமபா லிட்டில் சாம்ஸோட வின்னர் அண்ட் அவங்களுடைய அம்மா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 1 கோடி மதிப்புள்ள வீடு வந்திருக்கு. ஆனால் வந்து நம்மளுடைய அபிஷேகாவுக்கு வந்து பேரும் புகழும் நிறைய கிடச்சிருக்கு. நிறைய அன்புக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே சொல்ல முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சார் எங்களுக்கு. பட் வந்து நிறைய இடத்துல சொன்னாங்க அம்மா வந்து இல்லாமல் அழுதுருக்கேன், தண்ணி கூட ஆள் இருக்காது, அம்மா இல்லாமல் அழுதுருக்கேன். இப்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? பிள்ளையை வந்து சென்னைக்கு அனுப்பி விட்டு ஓகே முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? எல்லாத்துக்குமே சிரமமாக தான் சார் இருந்துச்சு எனக்கு. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் சார் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த கஷ்டத்துக்கு கிடைச்ச உழைப்பு தான் இவ டைட்டில் வின்னராக இருக்கா சார். ஓகே அபிஷேகா சொல்லுங்கள். வந்து வின் பண்ணக்கப்புறம் வந்து அம்மாட்ட வந்து சொல்லும்போது அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ வந்து ஹாப்பியாக நீங்கள் அம்மாட்ட சொல்கிறதுக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஊரில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இப்போ என்னன்னா நம்ம ஊர் சைடு இப்போ சவுத்தில் வந்து இதுக்கு பொண்ணை வந்து அனுப்பிட்டு இருக்க, இது தேவையில்லாத வேலை, இது எப்படி ஜெயிப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லலை சார். அவள் நல்லா பாடுறா, இதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அவள் திறமையாக பாடுறவ தானே, பாடுறவளை அழைச்சிட்டு போகிறதுல தப்பு இல்லை. எல்லாருமே சப்போர்ட் தான் சார் பண்ணாங்க. எப்போ கண்டுபிடிச்சிங்க? இவள் ஸ்கூலில் தான் சார் பாடுவா. அப்போ தான் இவள் ஸ்கூலில் போய் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டப்ப அதில் சார் பாடி ஜெயிச்சுட்டு வந்தா. அது மூலிமா தான் அவள் கலைத்துறைக்கு போய் பாடி செலக்ட் ஆகியும் திருப்பி இங்கே ஆடிஷனுக்குலாம் வந்து தான் சார் செலக்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கா. பட் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? ஐயோ வந்து டிவிக்கு அனுப்புகிறோம், வந்து பிள்ளை பாதுகாப்பாக இருக்குமா, இல்லை வந்து எல்லாரும் வந்து ஜெயிச்சிருவாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சா ஸ்டார்டிங்? சரி எல்லாரு கூடயும் இவ்வளோ பேர் கூட போட்டி போடுறாளே, இவள் வின் பண்ணிடுவாளா அப்படின்னு நினச்சி தான் சார் ரொம்ப பயந்தேன் நான். இப்போ கூட இந்த அளவுக்கு இவள் ஃபஸ்ட்டில் வந்துருவாளான்னு ரொம்ப தான் பயந்தேன். ஆனால் அதை விட நான் ஏதோ செகண்ட் ப்ரைஸ் ஏதோ ஒன்று வந்துருவா, ஒரு தேடாவது கிடச்சிரும் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ டைட்டில் வந்துருவான்னு நான் நினைக்கவே இல்லை. வந்தது சந்தோஷம். சந்தோஷம். இப்போ வீடு கிடச்சது வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு சின்ன வயசுல கனவு இருந்துச்சா வந்து ஒரு வீடு வந்து பெரிய வீடு கட்டணும் ரொம்ப கனவு இருந்துச்சா உங்களுக்கு? எல்லாருக்கும் இருக்கும் தானே சார் அதுமாரி. ஆனால் இங்கே வந்து நாங்கள் அதுமாரி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் கிடைச்சது சந்தோஷமா இருக்குது சார். சந்தோஷமா இருக்குது. ஓகே பார்த்தீங்களா வீடை? இன்னும் பார்க்கலையா? அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்னெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க? ஏன்னா நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துருப்பீங்க. அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது என்னெல்லாம் உங்கள் மைண்டில் ஓடும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். நம்ம எவ்வளோ இந்த வீட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் மனசுக்கு. நீங்கள் சொல்லுங்கள். வந்து அம்மா இல்லாமல் நிறைய விட்டு அழுதுருக்கேன் அப்படிங்கல எனக்கா ஷேர் பண்ணிக்கிங்களா அம்மாட்ட? இல்லை அவங்க அவங்க எப்போப்பெல்லாம் மிஸ் பண்ணீங்க அம்மா? இல்லை அவங்க இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது அவங்கள மிஸ்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளவோ. இந்த மாதிரி போகும்போது அந்த டயத்தில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வரும். ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் ரொம்ப இதானே, அடுத்த தடவை போகும்போதெல்லாம் அப்புறம் விட்டுட்டேன். ஓகே தான். அப்பா எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார்? அப்பா ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தாங்க சார். ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருந்த நாங்கள் சென்னையாக இருக்கே, இவ்வளோ தூரம் அனுப்புகிறோமே பொம்பளை பிள்ளைன்ற ஒரு பயம் எல்லா அப்பா அம்மாவுக்கும் பொதுவாக இருக்கிறது தான். அப்படி ஆரம்பத்தில் பயந்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு இவ வின் பண்ணிட்டாங்கும் போது, ஒரு டைட்டில் வின்னர் வந்துட்டாங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
அம்மாக்காக ஒரு பாடல். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா அம்மா எல்லா எபிசோடும் பார்த்துருக்கீங்கல்ல, வந்து எது வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எபிசோட் என்ன சொல்லுவீங்க? எனக்கு இப்போ இவ பாடின பாட்டு தான் சார். எனக்கு இந்த பாட்டை பாடும்போது அவள் அம்மா நான் வந்து உனக்காக டெடிகேஷன் பண்ணி பாடுறேன் அப்படின்னு சொன்னப்ப நான் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது நான் பார்த்தது இது பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு தான் சார். எனக்கு இந்த பாட்டு தான். நீங்க எப்பெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க பாப்பாவை? இதுமாரி தனியாக விட்டுட்டு போகிறப்ப தான் சார். சரி அங்கே பையன் இருந்தான், சரி போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி ஐயோ பாப்பா என்ன பண்ணுறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார் மனசு. அப்பா எவ்வளோ ப்ரௌடாக வந்து இப்போ ஃபீல் பண்ணுறாரு வெளியே? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பயந்துருக்காரு. இப்போ வந்து பிள்ளை வந்து ஜெயிஸ்டா அப்படின்னப்போ அப்பா வந்து என்ன மார்க்கெட்டே கலக்கிறாரா? கண்டிப்பாக சந்தோஷப்படுறாங்க சார். பரவாயில்ல நம்ம விடமாட்டேன்னு சொன்னோமே, நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு தான் சார் ரொம்ப மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து இதை பண்ணிடணும் அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்குது? நான் வந்து இங்கே வரும்போது தான் எனக்கு அம்மாவுக்கு வந்து ஒன்று பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. என்ன பண்ண ஆசை? என்னன்னா நான் வந்து எப்படியாவது வின் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துடணுன்னு இருந்துச்சு. ஆனால் வந்து ஊரில் இருக்கும் போது அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னென்னா அவங்களுக்கு வந்து புல்லட் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். அப்பா பேசுகிறாரா என்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? எப்படி டாக்கு இருக்கும் உங்களுக்கும் அப்பா? இல்லை, நான் சும்மா அப்படியே விளையாண்டுருக்கும் போது சொல்லுவேன். ஆனால் அது அவங்க ரியலாக எடுத்துப்பாங்களான்னு தெரில, ஆனால் பண்ணணும்னு ஒரு ஆசை. புல்லட் வாங்கி தரணும்னு ஆசை. ஆ. வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களாமா? இல்லை இருக்குது சார், சின்னதாக வீடு இருக்குது. ஆனால் நம்ம சொந்த வீடு சின்ன வீடு இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்குது, வீடு கட்டணும்னு ஆசை தான். ஆனால் சரி பொறுமையாக கட்டுவோம் அப்படின்ட்டு ஏதோ கடவுள் ஏதாவது ஒரு நேரம் கொடுப்பாரு கட்டுவோம் அப்படின்னு மனசில் ஒரு ஆசை சார். ஓகே, இப்போ வீடு வந்துருச்சு அண்ட் வந்து பணம் வந்துருச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? அந்த மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போவோம்ல, என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை? குட்டி குட்டி ஆசைகள் இருக்கும்ல, இப்போ வந்து இப்போ ரோட்டில் போவோம் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் காசு இருக்காது. அந்த மாதிரி என்னென்ன ஆசைகளாக இருந்துச்சு உங்கள்கிட்ட? பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி வளர்க்கணும் சார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆசை. அதுதான் எப்படியாவது அவங்களுக்காக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அதான் எனக்கு முதல் ஆசை. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமும் நம்ம அதுங்க படித்து சம்பாதிச்சு பெருசானா கூட வீடு வாசல் கட்டிடலாம். அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு எனக்கு பணம் தேவை. வேறு எதுக்கும் நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் சார். ஃபஸ்ட்டு அவங்கள நல்லா கல்வியில் முதல்ல அவளை நல்லா கொண்டு வந்துட்டோன்னா 2 பிள்ளைங்களையுமே நான் எப்படியாவது மற்ற எல்லாமே தானாக நடந்துடும். அதுதான் சார் எனக்கு ஆசை, வேறு எந்த. ஓகே, உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசை? நான் வந்து சொன்னால் சிரிப்பீங்க. எதுக்கு சொன்னால் சிரிக்க போகிறோம் சொல்லுங்க. போலீஸ் ஆகணும்னு ஆசை. இதுக்கு ஏன் சிரிக்க போகிறோம்? குட்டியாக இருக்கலாம் எப்படி தருவாங்க? குட்டி வயசுல குட்டியாக தான் இருப்பாங்க. இல்லை, இப்போ 10th முடிச்சுனே போலீஸ் போகணுமா? இப்போ அடுத்த வருஷம் நான் 10th. அப்போ இவ்வளோ குட்டியாக இருந்தால் இப்போ வளர்ந்தாதான் வளர முடியும், அப்போலாம் வளர முடியாது. அதனால வளர்ந்ததுக்கப்புறம் போலீஸ் ஆகணும் ஆசை. ஓகே, இது என்ன சிங்கப்பெண் அதிரடி படையா? புரியல. சிங்கப்பெண் அதிரடி படையில இப்போ எடுத்துருக்காரு அந்த மாதிரியா? அப்படியெல்லாம் இல்லை, சும்மா லைட்டா ஒரு ஆசை. சும்மா டீச்சர்லாம் ஆகக்கூடாது அதெல்லாம் வந்து, ஏன்னா வந்து எங்களை எல்லாம் டீச்சர் கொடுமைப்படுத்துவாங்க சில டீச்சர். அப்படியே என்ன கொடுமைப்படுத்துவாங்க ராசா சொல்லுங்க? இல்லை, எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லை, நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எப்படின்னா முட்டி போட்டு உப்பை கொட்டி அதில் முட்டி போட வைப்பாங்க. அதனால அந்த அந்த வேலைக்கே நம்மளுக்கு வேண்டாம், எதுக்கு கஷ்டப்படுத்தணும், நம்ம கஷ்டப்பட்டுருவோம்ல. ஓ, டீச்சர் வேலைக்கு முதல் குவாலிட்டியே வந்து உப்பு போட்டு முட்டி போட வைக்கிறதா? இந்த முட்டி போட வைக்கிறது, ஸ்கேலை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம். அதனால வந்து அவங்க நம்மளை திட்டுவாங்களே. இப்போ நான் அவங்களை அடிக்கிறேன்னா நீங்க என்ன சொல்வீங்க? திட்டுவீங்களா? கண்டிப்பா அப்படின்னு திட்டுவீங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தானே வரும். அதனால அதெல்லாம் அந்த வேலையே வேண்டாம். போலீஸ் திட்ட மாட்டாங்க யாரும் இல்ல. போலீஸ்னா நான் வந்து நம்ம சமூக வேலை, எப்படின்னா தப்பு பண்றவங்கள தான் நம்ம அடிக்கிறோம். ஓகே, டீச்சர் வந்து அது குழந்தைங்கள இல்லைண்ணா, அவங்க குழந்தைங்கள என்னதான் இருந்தாலும் குழந்தைங்கள அடிக்க கூடாது. எங்கேயோ சமத்தே வாங்கியிருக்கேன் டீச்சர்ட்ட. வாங்கியிருக்கேன், சமத்தையெல்லாம் வாங்கல. வாங்குறத பார்த்து நெஞ்சில பயம், அப்படியே விதயம் வாய் விளையாட்டி வெளியில வந்துடும் போல பயம் இருக்கும். பயம் இருக்கு. ஓகே, டீச்சரை பார்த்தா அந்த பயம் இருக்கு. அந்த ரிப்போர்ட், அந்த எப்படி சொல்றது, நாங்க அந்த எக்ஸாம் மார்க் வரும்போது அப்படி கிட்டக்கே போக மாட்டேன். சார் இங்க இருக்காங்கன்னா நான் இங்க நிப்பேன். என்ன இப்படி பார்த்து என்ன மார்க்குன்னு கேட்டா இங்க போயிடுவேன். என்ன மார்க் எடுப்பீங்க ஸ்கூல்ல? ஓகே தான், நான் வந்து படிக்கணும்னு நினைச்சாதான் நல்லா படிப்பேன். அப்படி இல்லைன்னா சும்மா அப்படின்ட்டு இருந்தோம்னா ஜஸ்ட் பாஸ் அப்படிதான் வாங்குவேன். அம்மா எனக்கு திட்டிருக்காங்களா? வாங்கியிருக்கேன், 6th வாங்கியிருக்கேன். 6th சுத்தமா ஐயோ மேக்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன். என்னாலே தாங்க முடியாது. 25 மார்க்கு
அதெல்லாம் 6th வந்து சரியாக கம்மியாயிடுச்சு. என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து 6th வந்து நாங்கள் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறதுனால நாங்கள் வந்து வேறு மாதிரி எழுதுவோம். எப்படின்னா கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர் எழுதி வச்சுருவோம் அங்கெல்லாம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டேன், நான் பேப்பர் கொடுத்து அதில் கோடு போட்டு அதில் ஆன்சர் எழுதி இது 4 பக்கமாக பிரிச்சிட்டேன். அதுக்கு சார் வந்துட்டு என்னை கேட்குறாங்க, நீ நல்லா படிச்சிருக்க, இல்லைன்னு நான் சொல்ல, இது என்னதுன்னு காட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இது அசிங்கப்படுத்துவாங்களா? சொல்லிட்டாங்க இது என்னதுன்னு பார்த்து எல்லாருக்கும் முன்னாடி காமெடி பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதனால திட்டு வாங்கிட்டு இருந்தேன் வீட்டில். இப்போ என்ன சொல்றாங்க அதே டீச்சர்ஸ்? இப்போ என்ன சொல்றாங்க? அவங்களாம் ஓகே தான். அவங்க வந்து என் நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அது புரியுது. குறைச்சு போமானி நல்லா திட்டுலேருந்து நல்லது தான் சொல்றாங்க. ஓகே அப்படி இல்லை, அவங்க வந்து நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அது புரியுது எனக்கு. இருந்தாலும் அசிங்கப்படுத்திட்டாங்களா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல இப்ப டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல? இப்போலாம் ஃபோன் அடிச்சு பேசினா என்ன சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அப்படிதான் பேசுவாங்க. அப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கும் பெருமையா இருக்கு, நம்ம ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்லி அவங்களும் பெருமையா இருக்காங்க. அதுதான். யாராவது கால் பண்ணி கொடுக்காங்களா? வந்து இப்போ வந்து இது அவங்க என் ஸ்டூடெண்ட் தான், என் ஃப்ரெண்டு தான் அப்படி யாராவது கால் பண்ணி பேசிக்கிறாங்களா? அப்படி இல்ல, ஆனா எங்க டீச்சர் பேசிட்டே தான் இருப்பாங்க. நான் இப்போ டைட்டில் வின்னர் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் அடிச்சு பேசி ஆனா அவங்க சொன்னாங்க என்னன்னா, அந்த ரிஹர்சல் அப்பெல்லாம் வந்துட்டு நான் பாடுறதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சிருந்தாங்க. நானும் ஃபோன் அடிச்சு பேசினேன்னா, நீ தான் டைட்டில் வின்னர் ஆகணும். ஐயோ, நம்மளாம் அதெல்லாம் ஆக மாட்டோங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, நீ டைட்டில் வின்னர் ஆகி தான் ஸ்கூல் வாசப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னோட அசிங்கமா போயிடுண்டா ஆகலன்னா அப்படி நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். ஆனா டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் சொல்ல, டீச்சருக்கு தான் ஃபோன் அடிச்சு சொன்னேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அம்மாட்டே சொன்னீங்களா? அம்மாவுக்கு தெரியல, அவங்க அங்க உட்கார்ந்து இருந்தாலும் பாக்குறாங்க. வீட்டில் உள்ளவங்கன்னா இப்போ எப்படி, நாங்க இங்க ஸ்டேஜ்ல இல்லாம வீட்டில் உள்ளவங்க வந்து அம்மா நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஊர்க்காரங்களும் வந்து உறுதுணையா இருந்தா கூட ஒரு சில பேர் இருக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்புகள் வந்திருக்கா? எதுக்கு தேவையில்ல அதெல்லாம் சொல்லல சார். அவளுக்கு எல்லாருமே பிடிக்கும். அவளை அப்பயே சின்ன பிள்ளையிலேயே அவ மாரி பாடுறப்பெல்லாம் பிடிக்கும். அதனால நீ போய் பாடு, ஜீ தமிழ்ல பாடு, நீ எப்படி இருந்தாலும் நீ செலக்ட் ஆயிருவடி, அப்படிதான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ பாடினா எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்க எங்கேயாவது பாட வச்சு கேட்பீங்களா? என்ன பாட்டு வந்து அதிகமா வந்து பாடுதங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குற சாங் என்ன சாங்? அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டேன். என்னதான் கேட்பாங்க? ஸ்கூல்ல பாடுவா, ஸ்கூல்ல பாடிட்டு வருவா. அதுதான் போட்டியில கலந்துக்குவா, ஸ்கூல் போட்டியில கலந்து வின் பண்ணிட்டு வருவா. ஓகே. அப்பா கேட்பாரா பாட்டு? அவ்வளோ கேட்க மாட்டாங்க. சாமி பாட்டுன்னா அவங்க கேட்பாங்க. என்ன அப்பாவுக்கு பிடிச்ச சாமி பாட்டு? என்ன சாமி பாட்டு? கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. சூப்பர். அது வந்து இப்போ நீ ஸ்கூல்லேயே பாடிருப்பீங்க, நான் வந்து வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, சரியும் பகல் வந்தோடனே ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, என்னெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்க? எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போது இடையில வந்து நினைக்க தெரிந்த மனமேன்னு ஒரு சாங் பண்ணேன். அதில் எல்லாமே நானே லேர்ன் பண்ணதுனால தப்பாக லேர்ன் பண்ணிட்டேன். என்னால் அதை மாற்றவே முடியல. ட்ரைனர்ஸும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் மாற்றிட்டேன், கடைசியில் மாற்றிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ அந்த பாட்டு பாடுங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. சூப்பர் சூப்பர். வந்து தேங்க்யூ வெரி மச். அதாவது எதிர்காலத்தில் வந்து ஒரு போலீஸாவோ இல்லை வந்து எனக்கு வந்து உங்களை சிங்கராக பார்க்கணும்னு ஆசை, அதை வந்து நிறைவேற்றிக்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் மேம். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.